வணக்கம். இது மைண்ட் மாற்றம். நிஜமா சொல்லுங்க. சில டைம் நம்ம லைஃப்ல எல்லாமே நெகட்டிவா நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா? எந்த பக்கம் பார்த்தாலும் பிரச்சனை. வேலையில டென்ஷன், மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம். ஏன்டா இப்படி நடக்குதுன்னு நமக்கே தோணும். ஆனா, இந்த நேரத்துல தான் நாம ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா, இந்த டைம்ல எடுக்கிற முடிவுகள் தான் நம்ம ஃப்யூச்சர தீர்மானிக்கும். நீங்க இப்போ ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்கன்னா, இல்ல வாழ்க்கையில எதையோ மிஸ் பண்ற மாதிரி ஃபீல் பண்றீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோல நான் உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள சொல்லப் போறேன். இத நீங்க மனசுல வச்சுக்கிட்டாலே போதும், உங்களுடைய மைண்ட் செட் டோட்டலா மாறும். இது ஏதோ பெரிய பிலாசபி கிடையாது. ரொம்ப சிம்பிளான லைஃப் லெசன்ஸ். நம்ம வீடியோவ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். இந்த விஷயங்களையும் நீங்க ஒண்ணொண்ணா கேட்கும்போது, அத உங்களோட வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணி பாருங்க. அதுதான் உங்களுக்கு அந்த நிம்மதிய தரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம ஒண்ணு தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன பழக்கம் இருக்கு. லைஃப்ல ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததும், அத அப்படியே பெருசா எடுத்துப்போம். அவ்வளதான், என் வாழ்க்கை இனிமேல் இவ்வளவுதான்னு ஒரு முடிவுக்கே வந்துருவோம். மனசுக்குள்ள ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும். இது இனிமேல் மாறவே மாறாது. ஆனா, நான் உங்கள ஒண்ணு கேட்கிறேன். உங்க லைஃப்ல இதுக்கு முன்னாடி எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்குல்ல? அதெல்லாம் இப்போ உங்ககிட்ட இருக்கா? கண்டிப்பா இல்லையே! அது ஏன் இல்ல தெரியுமா? ஏன்னா, அது நீங்க நெனச்ச மாதிரி நிரந்தரமானது கிடையாது. நீங்க இருக்கிற இந்த கஷ்டமான சிச்சுவேஷன், இது ஒரு டெம்பரரி காலம். எப்படி ஒரு மழை பெய்யும்போது அந்த மேகங்கள் வானத்த மறைச்சு ஒரே இருட்டா இருக்குமோ, அந்த மேகம் கொஞ்ச நேரத்துல கலைஞ்சு போயிடும்ல. அதே மாதிரி தான் இதுவும். நீங்க இப்போ அனுபவிக்கிற இந்த வலி, இந்த கவலை, இந்த குழப்பம், இது எதுவும் உங்க கூடவே இருக்க போறதில்ல. நம்ம பல பேர் என்ன பண்றோம்னா, ஒரு கஷ்டம் வரும்போது அத அப்படியே கட்டி புடிச்சுக்கிட்டு, இதுதான் என் வாழ்க்கைன்னு அத நம்ப அடையாளமா மாத்திக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, இது உங்களோட அடையாளம் கிடையாது. நீங்க இப்போ கடந்து போயிட்டு இருக்கிற ஒரு சின்ன வழித்தடம் மட்டும் தான் இது. இத தாண்டி முன்னாடி போயிட்டே இருக்கணும். நீங்க எப்போ இது மாறப்போகுதுன்னு நம்புறீங்களோ, அப்பவே பாதி பாரம் உங்க மனச விட்டு இறங்கிரும். இது நிரந்தரம் இல்ல அப்படின்ற இந்த ஒரு சின்ன நம்பிக்கைய மட்டும் உங்க மைண்ட்ல ஸ்ட்ராங்கா பதிய வைங்க. ஏன்னா, நாளைக்கு சூரியன் உதயமாகும்போது, இன்னைக்கு நீங்க ஃபீல் பண்ற இந்த கஷ்டம் ஒரு சின்ன நினைவா மட்டும் தான் இருக்கும். அதேபோல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம மறந்துடக்கூடாது. வாழ்க்கையில எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருக்காது. இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப மோசமா, மனசுக்கு கஷ்டமா ஒரு நாள் போயிருக்கலாம். ஆனா, அந்த ஒரு நாள வச்சுக்கிட்டு உங்களோட முழு வாழ்க்கையையும் தீர்மானிக்காதீங்க. கேலண்டர்ல இருக்கிற எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காது இல்லையா? சில நாள் வெயில் அடிக்கும், சில நாள் மழை பெய்யும். அதே மாதிரி தான் வாழ்க்கையும். இன்னிக்கு உங்களுக்கு இருட்டா இருக்கிற இந்த நாள், நாளைக்கு கண்டிப்பா ஒரு பிரகாசமான நாளா மாறும். நெறைய பேர் ஒரு நாள் சரியா அமையலனாலே, என் நேரமே சரியில்லன்னு சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறாங்க. ஆனா, அந்த கஷ்டமான நேரத்துல தான் உங்களுடைய பொறுமை சோதிக்கப்படுது. எல்லாம் மாறுங்கிற அந்த நம்பிக்கைய மட்டும் விட்டுறாதீங்க. இந்த இடத்துல நீங்க இன்னொன்னு புரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கைய நீங்க தான் கட்டுப்படுத்தணும். ஒரு நாள் மோசமா போயிடுச்சுன்னா, அன்னைக்கு நைட் தூங்கும்போது, சரி இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. நாளைக்கு நான் என்னைய இன்னும் பெட்டரா எப்படி வச்சுக்கலாம்? அப்படின்னு யோசிங்க. ஒவ்வொரு விடியலும் உங்களுக்கு ஒரு புது வாய்ப்பு. அந்த வாய்ப்ப பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம். அந்த பயணத்துல மேடு பள்ளம் இருக்கதா செய்யும். அதனால இன்னைக்கு இருக்கிற நிலைமைய பார்த்து பயப்படாம, இதுவும் ஒரு நாள் மாறும்னு நீங்க நம்புனா, நிச்சயமா அடுத்த சில நாட்கள்ல உங்க வாழ்க்கை ஒரு அழகான பாதையில பயணிக்க ஆரம்பிக்கும். அந்த நம்பிக்கைய மட்டும் எப்பவும் உங்க மனசுல வச்சுக்கோங்க. அதே போல இன்னொன்னு நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். உங்க வாழ்க்கையில வர ஒவ்வொரு கஷ்டமும் உங்கள நீங்க இன்னும் நல்லா புரிஞ்சுக்க ஒரு வாய்ப்புன்னு நான் நினைக்கிறேன். நீங்க எப்போ ஒரு பெரிய பிரச்சனைய ஃபேஸ் பண்றீங்களோ, அப்பதான் உங்களுக்கு தெரியும். நம்மகிட்ட இவ்ளோ தைரியம் இருக்கா அப்படின்னு.
நம்ம பல பேர் என்ன நினைக்கிறோம்னா, வாழ்க்கையில கஷ்டமே இல்லாம எல்லாமே ஸ்மூத்தா போகணும்னு ஆசைப்படுறோம். ஆனா, நிஜத்த சொல்லணும்னா, வாழ்க்கைங்கிறது சவால்கள் நிறைந்தது. நீங்க இதுவரைக்கும் கடந்து வந்த எத்தனையோ பிரச்சனைகள ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அப்போலாம், "ஐயோ! இதோட என் வாழ்க்கை முடிஞ்சுதுன்னு" நெனச்சிருப்பீங்க. ஆனா, அதையும் தாண்டி இன்னிக்கு நீங்க இங்க இருக்கீங்க இல்லையா? அப்போ அன்னைக்கு இருந்த அந்த விடாமுயற்சி இப்போ உங்ககிட்ட இல்லையா? கண்டிப்பா இருக்கு. அந்த பழைய தைரியத்த இப்போ ஞாபகப்படுத்திக்கோங்க. நீங்க ஒரு சர்வைவர். உங்கள வீழ்த்த எந்த பிரச்சனையும் இல்ல. இப்போ நீங்க அனுபவிக்கிற இந்த வலி, ஒரு நாள் நீங்க அடையப் போற பெரிய வெற்றிக்கான அடையாளம். உங்கள நீங்களே தாழ்வா நினைக்காதீங்க. கஷ்டம் வரலாம். ஆனா, அது உங்கள முடக்கக்கூடாது. நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளுங்கிறத இந்த பிரச்சனைகள் தான் வெளியில கொண்டு வரப்போகுது. ஸோ, தைரியமா இருங்க. கஷ்டத்த கண்டு ஓடாம, அத ஒரு லெசனா எடுத்துக்கிட்டு முன்னாடி போயிட்டே இருங்க. ஏன்னா, உங்க பலம் நீங்க நினைக்கிறத விட ரொம்ப பெருசு. சில நேரத்துல நம்ம மனசு நம்மள ரொம்ப ஏமாத்தும். கஷ்டமான காலத்துல இந்த மனசு தான் நமக்கு முதல் எதிரியா மாறும். "உன்னால முடியாது. நீ யாருக்கும் தேவையில்ல. எல்லாரும் உன்ன தப்பா நினைக்கிறாங்க." அப்படின்னு ஏதோ ஒரு குரல் உள்ளுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல தான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். மனசு சொல்ற எல்லாத்தையும் உண்மைன்னு நம்பிடாதீங்க. கஷ்டத்துல இருக்கிறப்போ அந்த மனசு ஒரு பயத்த உருவாக்கும். அந்த பயம் ஒரு பொய்யான பிம்பத்த காட்டும். நான் தோத்துட்டேன்னு மனசு சொல்லலாம். ஆனா நெஜத்துல நீங்க தோக்கல. நீங்க முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. உங்க மனசு சொல்ற அந்த நெகட்டிவான விஷயங்கள அப்படியே எடுத்துக்காம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிஜமாவே இதுதான் உண்மையா? இல்ல இது என் மனசோட கற்பனையா? அப்படின்னு உங்களுக்குள்ளேயே கேளுங்க. உங்க மனசு உங்கள ஏமாத்த நினைக்கும்போது, நீங்க தான் அந்த மனசுக்கு கட்டளை போடணும். இல்ல, நான் நினைச்சா இத மாத்த முடியும்னு சொல்லுங்க. நம்ம மனசு ஒரு அழகான கருவி. ஆனா, அத நாம எப்படி பயன்படுத்துறோங்கிறதுல தான் நம்ப வெற்றியே இருக்கு. உங்க மைண்ட் செட்ட எப்பவும் பாசிட்டிவா வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா, வேற யாரு உங்க மேல நம்பிக்கை வச்சிருப்பாங்க? சோ, உங்க மனசு சொல்லும் அந்த பொய்கள நம்பாம, உங்க திறமை மேல முழு நம்பிக்கை வைங்க. அதே போல, வாழ்க்கையில நம்ம செய்யற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? ஒரு சின்ன தப்பு செஞ்சாலோ, இல்ல ஒரு இடத்துல நம்ம தோத்து போயிட்டாலோ, அத அப்படியே ஒரு முற்றுப்புள்ளியா நெனச்சுக்கிறோம். ஐயோ! எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு நம்மள நாமே சொல்லியிருப்போம். ஆனா உண்மைய சொல்லணும்னா, தோல்விங்கிறது வாழ்க்கையோட முடிவு கிடையாது. அந்த இடத்துல இருந்து தான் உங்க வாழ்க்கையோட அடுத்த அத்தியாயமே ஆரம்பமாகுது. நீங்க செஞ்ச தப்புல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கங்கிறது தான் முக்கியம். அந்த தப்பு தான் உங்களுக்கு ஒரு சிறந்த பாடம். அதனால தான் சொல்றேன், தோல்விய பார்த்து பயப்படாதீங்க. உலகத்துல பெரிய பெரிய வெற்றியாளர்கள் எல்லாருமே வாழ்க்கையில நெறைய தப்பு செஞ்சு, நெறைய தோல்விகள சந்திச்சு வந்தவங்க தான். தப்பு பண்றது மனித இயல்பு. ஆனா, அந்த தப்பையே செஞ்சுகிட்டு இருக்காம, அதிலிருந்து வெளிய வர்றது தான் புத்திசாலித்தனம். உங்களுக்கு நீங்களே மன்னிப்பு கொடுத்து பழகுங்க. இப்போ நான் கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு நெனைக்கிறேன். பல நேரங்கள்ல நம்ப ஒரு விஷயத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு, அது நடக்காம போகும்போது, "ஏன் கடவுள் எனக்கு இப்படி பண்றாரு?" அப்படின்னு பொலம்புறோம். ஆனா, ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதவு மூடுதுன்னா, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதை விட அழகான, அதை விட பெரிய இன்னொரு கதவ உங்களுக்காக வாழ்க்கை திறந்து வைக்க போகுதுன்னு அர்த்தம். நம்மள பல பேர் நமக்கு கிடைக்காத ஒண்ண நெனச்சு அழுதுகிட்டே இருக்கோம். ஆனா, நீங்க இப்போ படுற அந்த வலி, அந்த ஏமாற்றம், இதெல்லாம் எதுக்குன்னு தெரியுமா? இது உங்கள இன்னும் ஒரு படி மேல கொண்டு போறதுக்கான ஒரு பயிற்சி தான். இருட்டு ரொம்ப அதிகமா இருக்குன்னா, அங்க விடியல் ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் உங்க வாழ்க்கையும். நீங்க எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்தாலும், இத விட ஒரு நல்ல விஷயம் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்புங்க. நம்பிக்கைங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. வாழ்க்கையில எதுவுமே தற்செயலா நடக்கறதில்ல. ஒவ்வொன்னுக்கும் ஒரு காரணம் இருக்கு. நீங்க இன்னைக்கு அனுபவிக்கிற இந்த கஷ்டம், ஒருவேள நாளைக்கு நீங்க அடையப் போற பெரிய வெற்றிக்கு அஸ்திவாரமா இருக்கலாம். அதனால சோர்ந்து போய் உட்கார்ந்துராதீங்க. இன்னும் நல்லது நடக்கலாம், இன்னும் வாழ்க்கை அழகா மாறலாம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் எண்ணத்த மட்டும் எப்பவும் விட்டுறாதீங்க. உங்க வாழ்க்கையோட முழு கதையும் இன்னும் முடியல. இது ஒரு சின்ன இடைவேளை தான்.
இன்னும் நிறைய சுவாரஸ்யமான பக்கங்கள் உங்களுக்காக காத்திருக்கு. அந்த மாற்றத்தை வரவேற்க தயாரா இருங்க. உங்க மேல நம்பிக்கை வைங்க. அதனால சோர்ந்து போய் உக்காந்துராதீங்க. இன்னும் நல்லது நடக்கலாம், இன்னும் வாழ்க்கை அழகா மாறலாம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தை மட்டும் எப்பவும் விட்டுறாதீங்க. உங்க வாழ்க்கையோட கதைய நீங்களே எழுதுங்க. ஏன்னா உங்க வாழ்க்கைய உங்க கைகளை விட வேற யாராலும் அவ்ளோ அழகா செதுக்க முடியாது. இவ்ளோ நேரம் நான் சொன்னதுல எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். நீங்க கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அதுவே நீங்க அந்த கஷ்டத்துல இருந்து வெளிய வர தயாராயிட்டீங்கன்னு தான் அர்த்தம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் கேட்கணும். நம்ப எல்லாருக்குமே ஒரு டர்னிங் பாயிண்ட் இருக்கும். அன்னைக்கு அந்த முடிவு எடுக்காம இருந்திருந்தா, இல்ல அன்னைக்கு அந்த விஷயத்த யோசிக்காம இருந்திருந்தா, இந்நேரம் நான் எங்கேயோ போயிருப்பேன்னு நீங்க நினைக்கிற அந்த ஒரு விஷயம் என்ன? ஒரே ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, இந்த வீடியோவ பார்த்துட்டு, உங்க மனசுல இப்போ ஓடுற அந்த முதல் எண்ணம் என்ன? கமெண்ட்ஸ் மத்தவங்க படிக்கிறப்போ, அவங்களுக்கும் நம்பளும் மீண்டு வந்துரலாங்கிற நம்பிக்கை பிறக்கும். தயவு செஞ்சு உங்களோட அந்த எண்ணத்த, இல்ல நீங்க கடந்து வந்த அந்த வலிய ஒரு கமெண்ட்டா இங்க பதிவு பண்ணுங்க. நான் ஒவ்வொரு கமெண்ட்டையும் கண்டிப்பா படிக்கிறேன். யாருக்கு தெரியும்? உங்க கமெண்ட் ஏதோ ஒருத்தரோட வாழ்க்கைய அந்த இடத்துல இருந்து மாத்தலாம். கடைசி வரைக்கும் பொறுமையா பார்த்த உங்க எல்லாருக்கும் பெரிய நன்றி. இந்த நிமிஷத்துல இருந்து உங்க மனசுல ஒரு தெளிவு பொறந்திருக்கும்னு நான் நம்புறேன். நன்றி.